என் குடும்பத்துக்கு யார் ப்ரொடெக்ஷனு? செத்து போயிட்டா ஒரு மலர் மலையை வச்சுட்டு ஒரு அப்படியே போயிடுவீங்க, ஒரு கண்ணீரை விட்டுட்டு போயிடுவீங்க அதிகாரிகள். அதுதான் சார் இன்னைக்கு நடக்குது. நாளைக்கு விஷ்ணுபிரியா மாதிரியோ இல்லை விஜயகுமார் IPS அவரை மாதிரியோ இந்த சுந்தரேசன் ஆக மாட்டான், ஒரு நாள் ஆக மாட்டான். ஃபேஸ் பண்ணுவான் சுந்தரேசன், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவான். நீங்கள் கொடுங்க, என் மேலே சேர்த்து அடிங்க, எல்லாம் படிங்க. நாளைக்கு நான் இங்கே இருந்தால் என் உயிருக்கே ஆபத்து, என் உயிருக்கு ரொம்ப ஆபத்துங்க சார். நான் என்ன சொல்ல வரேன் சார், தயவு செய்து சார், இது வந்து நீதியரசர்கள், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்ணியமிக்க பொதுமக்கள் அனைவருமே வந்து எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் ஃபேஸ்புக்கு அது இது எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் ஏன் நம்ம ஆனரபிள் CM சார் என்னை வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும்ல சார்? சரி, ஆனரபிள் CM சார் இதுக்கெல்லாம் வேலை இல்லை, அவங்க விசாரிக்க முடியாது, கரெக்ட். ஏன் சார் மற்றவங்க விசாரிக்கணும் இல்லைங்க சார்? அவங்க துறை அதிகாரிகளை கூப்பிட்டு அவர் கேட்கணும்ல சார், என்னப்பா இவ்வளோ குற்றச்சாட்டு இந்த அதிகாரி வைக்கிறாரு, என்னத்துக்காக நீங்கள் அவரை கூப்பிட்டு விசாரிக்கல? DGP சாரை கேட்கணும்ல சார்? ஏன் சார் என்னை கூப்பிட்டு கேட்கல சார்? DGP சார் தங்கமானவருங்க சார், திரு சங்கர் ஜிவால் IPS, the one of the best officer. அவர் ஏன் சார் மௌனமாக இருக்கிறாரு? he knows about me. அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்காருங்க சார். என்னால் என்ன பண்ண முடியும்னு இருக்காருங்க சார். என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்கள் சார்? யார் சார் இதுக்கெல்லாம் நீதி கொடுக்குறது? அதனால் மாநில மனித உரிமை ஆணையம், ஸ்டேட் நேஷனல் NHRC நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நீதியரசர்கள் சுயமூட்டவாக எடுத்து எனக்கு ஒரு நீதி வழங்கணும். என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, இங்கே நான் பதிவு பண்ணுறேன். இப்போது என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, இப்போயே நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கலைன்னா நான் என்ன பண்ணுறதுனே தெரியல சார். ரொம்ப நன்றி சார்.